நீராறும் கடலொடுத்த நிலமடங்கு சீராறும் மதனமென திகழ்வரத வெக்கணமும் அது சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிரிவுகளும் திலக வாசனை தமிழனே சீரிழமை திறமையந்து செயலறிந்த வாழ்த்துமே வாழ்த்துமே வாழ்த்துமே. முதல் நிகழ்ச்சி பிள்ளைகளுடைய திருக்குறள் ஒப்பித்தலை கேட்டார். தமிழ் மொழின்னு பேரா இருக்கீங்களா? சுமித்ரா 7ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கோனேரி குப்பம் இருக்காங்களா? உட்கார. சுஸ்மிதா 8ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கோனேரி குப்பம். இவங்களும் 1330 படித்தவங்க. எதை கேட்டாலும் சொல்லுவான். ஜெயத்தியா 8ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கோனேரி குப்பம். ஆவண்ணா அகிலா 7ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கோனேரி குப்பம். 1330 குரல் இந்த 4 பேரும் ஒப்பிட்டாங்க. நம்ம சபையில் இருக்கவங்க எந்த அதிகாரத்தை வேணாலும் கேட்கலாம், அல்லது எந்த குரல் என்று சொல்லியும் கேட்கலாம். முதல் வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் முழுக்கல் சொல்லி கேட்கணும். அதுக்கு முன்னாடி அவர் பயிற்சியாளர் முதல்ல கேள்வி கேட்டுருவார். இடையில நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கணும். அதற்கு முன்னாலே இந்த கூட்டத்திற்கு முன்னில் வைப்பதற்காக நம்முடைய ராமலிங்கம் அவர்களையும் அல்போன்ஸ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. சுமித்ரா 7ஆம் வகுப்பு. அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழை 1000 ஆண்டுகளாய் அறிவொளி வீசுகிற ஐயன் திருவள்ளுவர் பெருந்தகையை என இந்த திருக்குறள் தடத்திலே வழி நடத்தி வருகிற எனது ஆசான் புலவரேறு திருக்குறள் மணி இறைக்குருவனார் ஐயாவை என ஈன்று பிறந்தது அமுதூட்டி அழகு பார்த்திருந்த என் அம்மை கல்விக்கரசியாரை நாளும் பொழுதும் நெஞ்சில் ஏற்றி போற்றி வணங்குகின்றேன். திருக்குறளுக்கு தொண்டாற்றுவதை தன் வாழ்நாள் பணியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய புரோப்பேட்டை திருக்குறள் பேரவையினுடைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர், செயலர், பொருளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். திரளாக கூடியிருக்கிற பெற்றோர்களை, பெரியோரை, மாணவ செல்வங்களை, அவர்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய பெற்றோரை வணங்குகின்றேன். நாம் அனைவரும் உயிருக்கு மேலாக கருதி போற்றுகிற ஒரு தமிழ் தலைவனின் உயிர் துணை, அவருடைய பெயரை பெற்று இளங்கக்கூடிய திராவிட கழக பேச்சாளர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்கி நிகழ்ச்சியை தொடர்கிறேன். 133 எண்களில் ஏதேனும் ஒரு எண் சொல்லுங்கள். 40. கல்வி கற்க கசலர் கற்பர் கற்றபின் நிற்க அதற்கு தக ஏனென்ப என் எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு கண்ணுடையர் என்போர் கற்றோர் முகத்திரண்டும் புண்ணுடையர் கல்லாதவர் ஓப்ப தலை கூடி உள்ள பிடித்தை அணைய புலவர்கள் உடையார்முன் இல்லாப்போல் ஏற்கற்றும் கற்ற கடையரை கல்லாதவர் தொட்டனைத்து ஊர் மணக்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊர் முடிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையாமப்படுத்து தாம் இன்புறது உலகின் புற்கொண்டு காமதோர் கற்றிருந்தார் கேட்டு செல்வம் கல்லூருக்கு மாடெல்லாம் மற்றையவை. அடுத்ததாக இன்னொரு விஷயம் இல்லை ஐயா, எண் மட்டும் சொல்லுங்க. கேள்வி 133க்குள்ள 81 பழமை பழமை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் கேள்மைக்கின்றான் நட்பு நட்பிற்கு உறுப்பு கேள்வியாகவும் மற்றும் உட்பாத சொந்தக்கடை அழியே நட்பு அவன் செய்யும் செய்தி அமைதக எழுத கடை எழுதகியான் வேலி இருக்க கேள்வி கேள ரெண்டா செய்தி இலக்கம் தொலையோ தொலைக்கொடு தொலை கண் சேர்க்கிறது அழிவந்த
பேரன்னு ஒன்றை பெருமையும் இன்னொரு நட்டா செய்யும் எல்லைக்கான் இந்த வாக்கு தொலைக்கணும் தருப்பேன் ஆள் வந்த செய்யும் அன்பரா அன்பி வழி வந்த கெண்மையவர் கேளிடம் கேளா கேளிதகமே வளரும் நாயகம் நட்டா செய்யும் கெடா வழி வந்த கெண்மை விழா விழியுள்ளது விழியால் விழிய படிப்ப பழைய பண்ணி தலை பிரியாதார். 133வது அதிகாரம். 133 மூடல் உரை இல்லதவர்களுக்கு ஆயினும் மூடுதல் வல்லது அவனுக்கு மாடு உடலில் தோன்றும் சிறு துணி அல்லது வாடின்னு பாடுபெறும் புலத்தொழில் புலத்தை நாட்டொன்று தொழில் நீரையும் தன்னார் அகத்து புள்ளிவிடா புலவில் தோன்றும் என் உள்ள மட்டும் படை தவறில்லார் ஆயினும் தாழ்வான் என் தவறு நாங்கோன் கொடுத்து உடலிலும் உண்டது காணப்படும் வெளி உடல் இனிது உடலில் தோற்றவன் மன்றான் குடலில் காணப்படும் ஊடி பெருகம் கொள்ளுனதில் கூடலில் தோன்றிய உப்பு ஊடுகா மண்ணோ ஒல்லியை அம்மை பன்னீடுக மண்ணோ இடா ஊடல் காமத்துக்கு இன்பம் அதுக்கு இன்பம் கூடி முன்ன நான் சில கேள்விகள் கேட்குறேன்னு சொல்லுங்கள். ஒரு சொல் சொல்கிறேன், அந்த சொல் தொடங்கக்கூடிய குரல் சொல்லணும். யாகாவா வாரா இன்னாங்க கா காக்கா சோகா அப்போ சொல்லியிருக்க பற்று ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரி சமன் செய்து சீர்த்துக்கும் கோல் போடாமல் திட்டம் போடாமல் சாண்டர் பண்ணி. நான் ஒரு குரல் சொல்கிறேன், நீங்கள் அடுத்த குரல் சொல்லணும். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் தோற்றமான இனமான பெரிது பெரியார் சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக்கொள்வேர் என்னும் நோக்கு பேர் புரிந்த தொழிற்சாம் சிறப்பும் தம்சி அல்லவர் கண்படி ஆற்றுவார் ஆற்றல் நிகழாமை போற்றுவார் போற்றுளில் எல்லாம் தலை பெரியாரை பேணாதொழிக்கின் பெரியார பேரா இடமை தரும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் இதிலா காக்கும் அறிவினார் இல்லை அதில் வருவதோ நோய். 10வது அதிகாரத்தில் தற்று என முடியும் குரல் சொல்லும். இனிய உலகாக என்ன அதை கூட இருக்காங்க இப்போ காய்க்க வந்துச்சு. தரும் என முடியும் குரல் சொல்லும். ஆற்றாரை ஆற்றி நம்ம போட்டு அறிவிச்சு அவர்களுக்கு மட்டும் மாணக்கணும் ஆனால் உட்பட்டு நேரம் கொஞ்சம் உட்பட்டு நேரம் பலன் தரும். ஏதம் படுபாக்கறிந்துன்னு ஒரு 2வது அடி இருக்கு, அதனுடைய முதல் அடி சொல்லுங்க. ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கமுடமையில் வருது அழுக்காரா. ஒழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து உடல் உறுப்புகள் சிலவற்றை எங்கே வருதுன்னு பார்க்கலாம். தலை எங்கே வருதுன்னு சொல்லுங்க. தலை நீழ்ந்த மயிரனை அந்த நிலையில் நீழ்ந்த கடை கண்ணோடு கண்ணனி நோய் வாய் செய்த என்ன பயன் இல்லை. செவி குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். நீ தக்க என்ன செய்யணும் கழித்தக்க கலற்றம் கல்வெனின் ஆவே கையெல்லாமே உனக்கு பொருட்படுத்தும் மெய் எரி ஆமை குடல் திரையும் என்ன அது விதி என்பதை வேண்டாமே என்னும் சேர்த்தேன். தன் அவசியம்னால் ஒற்று தெந்த விரல் கலாக்கால் பள்ளியில் வைத்தது சென்ற குழாத்து விளைவுகள். அடுத்ததாக சுஷ்மிதா சொல்லுங்க. நீங்க 1லிருந்து 133 ஏதாவது சொல்லுங்க. 57 பேர் வந்து செய்யாமல் தக்கப்பும் அடுத்தல் சொல்ல வத்தாண்டு வருவது வேண்டும். கற்கட்சி மேலே ஏறுகிறது அக்கறையும் நம்மை கொண்டு போய் பெருந்து செய்தவன் பெண்களும் அனைவரும் உடவழைக்கணும். இந்த கடையை என்றைக்கு முன்னாள் சொல் என்ன ஒரு கடையை உழைக்கணும். அவன் செவ்வி இன்னா முகத்தம் பெருஞ்சொல்ல பெயர் கண்ணத்துக்கு கடன் கண்ணிட நாயகனே சொல்லின்றாகினும் கடமையும் கைவிட தண்டமும் என் அருமுகம் கேட்குமார் என் தச்சினாதான் என் விசில் காட்சி சீரும் திருப்பும் திரு சேர் வந்த பொழுது சேர்ந்த வேண்ட வெறும் வந்து வெந்து கொடு கல்லான் பின்பு கண்போல் அத்தல்லது இல்லை எனக்கு போறேன். இன்னொரு சொல்லுங்க ஐயா. 75
அரண் ஆற்றுபவருக்கு அரண் பொருள் அஞ்சக்கன் போற்றுபவருக்கு பொருட்கள் உயிரும் மண்ணும் மழை அணி காடுடையது அரண் உயர்வு அகன் தீமை அருமின் அகனாம் நிற்கும் சுகாட்டில் பெருமித்து ஆகியோர் பகிர்முக்கம் அடிப்பது அரண் கொலக்கடையாக கொண்ட கூத்தாக்கி அக்கத்தன்மையை கிட நீர்ந்தார் எல்லா பொருளும் இடதோறும் நல்லா உடையதார் முற்றும் எரிதார் கட்டும் பற்றது எரிதார் முற்றற்று முற்றை யாவரும் பற்றற்று பற்று வெல்லும் அரண் இதை முகத்து மற்ற அலசாயிரமே முகத்துக்கு எய்து மாண்டுதார் எல்லா பொருளும் இடதோறும் என்னை மற்றத்து ஏகிய கலைஞரை நெற்றினை அறிவிடாதுள்ளது அழகு. இன்னும் ஒரே ஒரு சொல்லுங்க. 102. 102 நானுடமை கருமத்தால் நாடு நாளுக்கு நல்லவா நாடுகிறேன் உன்னுடைய எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடமை மாத சிறப்பு ஊமை குறித்த ஊரெல்லாம் நன்மை குறித்ததை சார்பு அந்நற்ற நானுடமை வருகின்ற பிணி அற்ற பெறுவது பிற பழியும் தன் வழியும் நானுவார் நாலு குறை பெரு எண்ணுள்ளது நான் வெளி கொள்ளாது மண்ணுப்பிய நலமேலாய நானால் உயிர் கருப்ப உட்படுற நாளாக நாள் தருவன் பெண்ணான தக்கது தானான நான் தக்கதுரைத்து உலக சொல்லும் கொள்கை கிடைப்பினால் சிவனாலே இந்த கடை நான் அகத்தில் இல்லாத இருக்க மரப்பாவை நானால் உயிர் மத்தியாச்சு. சிறப்பு சுஷ்மிதா. சில கேள்விகள் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமி சான்றோர்கள். அடுத்து சொல்லுங்க. சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லி பயனில்லாச்சல். இது வரைக்குமே வந்துடும். இதெல்லாம் ஆக்ஷன் பண்ணதுதான். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண்படி செற்றார் என கைவிடல் உண்டோ நெஞ்சேயா முற்றால் உறாதவர் உயரும் நெடலது இனிதே புலவையவள் நற்கண்ணே இனிது இப்போ நான் சில விலங்குகள் வர்றதை கேட்குற விலங்குகள் பறவைகள் அது எங்கே வரும்னு சொல்லுங்க. கொக்கு வரும் குரல், காக்கை வரும் குரல், முயலும் யானையும் வரக்கூடிய குரல். யானை பிழைத்தவன் ஏதல் நிதி யானை பிழைத்தவன் ஏதல் நிதி யானையும் புலியும் வரக்கூடிய குரல். யானை புலி 9வது குரல். புலித்தாக்குனா யாரா இருந்தாலும் கட்டுத்தான். சரியா? சரி, நான் என்ன சொல்றேன் குரல் சொல்லுங்க. 52. நூறாவது. குரல் கண்டிப்பாக 500வது குரல் சொல்லுங்க.
தேவட்ட நம்ம கேட்கலாம். இப்போ 1லிருந்து 133 வருன்னு சொல்லுங்க. புதிதாக நாட்கள் கேளுங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்க? யாராவது சொல்லுங்க. 38. 38 ஊர் ஆக்குழாத்தும் ரசமிகை பொறுப்பு குழாத்தோன்றும் வழி பேதை கடுக்கும் முறை ஒரு வழிவற்று ஆகலும் உற்றக்கலை முன்னேன் உட்பட கற்பனை மற்றும் தனிமை எதிர்வேறு இருவேறு இயற்கையாக்கும் திருவேறு தில்லியராகவும் வேறு நல்லவே எல்லாம் தீயவும் நல்லவன் செல்வம் செறிக்கு பரினும் ஆகவன் காலல்ல உயிர்த்து பொறியினும் சோதானமா வகுத்தான் வகுத்த வகை என கொடுத்தொகு தற்கத்து தராது துறப்பரணம் துப்புற எல்லோரும் பல ஊட்டா கழியும் நன்றாங்க நல்லவே காண்பவர் அன்றாங்க அல்லல் படுவது ஊழி பெயர் யாவல மற்றும் சூழல் தாமம் சொல்லுங்க. 72 அவை எந்த ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை இந்த தூய்மையவர் இதை தெரிந்து நண்பர்கள் சொல்லுக சொல்லினாலே தெரிந்த நன்மையவர் அவை எடியார் சொல்லன்மை கொள்வார் சொல்லும் வகை எடியாமல்லதும் ஒளியர் முன் ஒளியராத வெளியார் மான் சிறையாரும் நன்றிற்றவற்றுடன் நன்றிய முதல் முந்தி கிளவால் செய்வது ஆற்றில் நிறைந்தாலும் தற்றியவின் விளையாட்டு நான் உணர வைக்கும் கற்றிருந்த கல்வியிலும் கசர சொல்றது நடித்து நண்பது உடையாரும் சொல்லவள அந்த பாத்திரம் சேர்ந்தற்று பிள்ளைகள் கொடுத்தாலும் சொல்லட்ட நல்லவை நன்கு சொல்ல சொல்லுவார் அங்கடுத்து உட்காமல் தட்டு தமிழை தள்ளரும் கொட்டிக்கொள்ள முதல் அதிகாரம் சொல்லுங்க. 109 தகை எனது இருத்தார் அணுகோல் ஐம்பது கொள்ளும் கண்ணுமொழி மாந்தர்க்கும் ஆளும் நின்று நோக்கினால் நோக்கியது நோக்குதல் தாக்கங்கள் தானே உண்டன தடித்து கண்டறி குற்றென்பதை வெந்த பெண் தகை பேரையும் கட்டி கண்டார் உணவு தொற்றுக பெண் தகை பேரை காத்தனுகள் குற்றமோ கண்ணோ துணியோ மடர் நோக்கம் நின்று நிறுத்து கொடுமுறு கோடாமரப்பி நடுவன செய்யில மண்ணுமிழ்கள் கடா கழிச்சுமிழ் கண்படா அந்த படாமலைவே தொழில் ஒன்றுதற்கோ உடைத்து நாட்டின் நன்னருமுக்கும் என்பீடு பின்ன ஏர் மனநோக்கும் நான் உடைய கனி உணவு கந்து உண்டாக்க நல்லது அறிஞர் காமன் போல் கண்டாமகி செய்தல் என்று மிக சிறப்பதியா. இப்போ நான் சில கேள்விகள் கேட்குறேன், பதில் சொல்லுவேன். நான் ஒரு சொல்லுவேன், நீங்கள் இந்த முழு குரல் சொல்லணும். சரியா? கையறியாமை கொடுத்தே பொல் கொடுத்து மெய்யறியாமை கொலை இழக்கொரு உயர்த்ததும் காதலுக்கு சூதை போல் கொண்கண் துன்பம் உழைத்ததும் காதற்றுயர் பண்பிலான் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நஞ்சும்பான் கல்லும்பான் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலம் தீமையால் திரிதற்று. தைரியமாக சொல்லுங்கள், ஒரு பயம் தேவை. சரி. கழாக்கால் பள்ளியில் வைத்தற்று சான்று குழாத்து பேரின் உடல். ஒரு குரல் சொல்கிறேன், அடுத்த குரல் சொல்கிறேன். சரியா? அன்புற்று அமர்ந்த வழக்கென்ற வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. அறத்திற்கு அன்பு சார்பன் வரைய மரத்திற்கு அக்தி துணை. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழில் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. இளமென்று தீயவை செயற்கை செய்யினில் ஆகும் மற்றும் பெயர்த்து. குளம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நானின்மை நின்ற கடை. நலம் வேண்டி நாடுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுகை யாக்கும் பணிவு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் குரல் சொல்லுங்கள். சரி. 47 47வது குரல். டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர் இருக்கான், பையன் இருக்கான். நான் ஒரு 4 நாள் அங்கே தான் இருப்பேன், தொடர்ந்து நானே இருப்பேன். அன்புடமில் போயிட்டு நான் சொன்னது 47வது 5வது அதிகாரம் இல்வாழ்க்கை. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றுறதுக்கு அடுத்தது மெடிசன்ஸே கிட்டத்தட்ட ஒரு 117வது குரல். 117னா 12வது அதிகாரம் 7வது குரல். ஸ்டாரோட இது அது ஒன்றும் அவ்வளோ சரியில்லை. ஸ்டார் சரி பார்க்கணும். கெடுவாக வையாக உலக நடுவாக நன்றி கண் தங்கையான் தாழ்வு. இன்னொரு சொல்லுங்கள். 444 பெரியாரை துணை கொண்டல் தலைப்பு. குணம் நாடி குற்றம் தம்மின் பெரியா தமிழா உங்கள் வன்மையில் எல்லாம் தலை. 604வது குரல். குடிமறிந்து குற்றம் பெருக்கும் வடிமறிந்து ஆண்டு உணர்ச்சி.
அகிலா 1லிருந்து 133க்குள்ள வரும்னு சொல்லுங்க. வரும்னு சொல்லுங்க. 1லிருந்து 133 கேட்டோம். 32 32 செய்யாமை சிறப்பிலும் சொல்லும் பிறப்பின செய்யாமை மாசற்றக்கோள் கருத்தினா செய்த கண்ணு மறுத்தின செய்யாமை மாசற்றக்கோள் செய்யாமல் சுற்றாக்கு நிறைய செய்த பின் உய்யா விரும்பம் தரும் இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நன்னையும் செய்து விடல் அறிவினால் ஆகுவது உண்டு புரிகளை தமிழ் போற்றா கடை இன்னா என தகுந்த துண்ணாமல் பெண்கள் செயல் என தானும் பெண்ணான்று பார்க்குமான தனமான செய்யாமை தலை பிறர்க்கின்னா முற்பகல் செல்லும் தாமே கிண்ண பிற்பகல் தாமே வரும் தன்னுயிர்க்கு இன்னாமை தனறிவான் என்று மண்ணுயிர்க்கு என்ன செயல் பிறர்க்கின்னா முற்பகல் செல்லும் தாமே கிண்ண பிற்பகல் தாமே வரும் நோய் எல்லாம் நோய் செய்தால் மேலவன் நோய் செய்ய நோய் இன்மை வேண்டுபவர். வேற ஒரு சொல்லுங்க. 133 65 சொல்வன்மை நான் மண்ணலிமையான எழுத்து உண்டு நன்று ஆக்கமும் கேடும் அதான் முதல காத்து என்று சொல்லுங்கள் சொல்வே கேட்டார் பிணிக்கும் தகவல் கேடார் வேட்டும் மனிதன் சொல் திரு சொல்லுகை சொல்ல பொருள் மாதிரி சொல்லுகை சொல்லை பிரித்தது அச்சல்லி வெல்லும் சொல்லுமே எழுந்து வெட்பத்தான் சொல்லி பிறச்சல் மேற்கொள்ளும் ஆட்சியின் மேசற்ற சொல் வல்லன் சொல் நெஞ்சானவர்களுக்கு அவனை இகழ்களில் ஆக்கும் எழுந்து விரைந்து தொழில் கேட்கும் நாளன்றே நீ சென்றுதல் வல்லார் பெரிய பல சொல்ல காமுருவர் மன்ற மாசற்ற சொல்ல தேற்றாதவர் உணர்வுக்கும் நாளம் மலரனே கற்றது உணர உரித்துறையாதார். இன்பத்து பாலந்து வரேன்னு சொல்லுங்க. 109 ஐயா பத்மநாபனையார் சொல்லுங்க வரேன்னு சொல்லுங்க. 113 காதல் சிறப்புரைத்தல் பாலோடு தீர்க்கணம் தற்றை பணிமுறை வார ஊடினர் உடம்போடு உயிரிடை என்ன மற்ற மடந்து நட்பு கருமணியின் பாவாய் நீ போதாயம் திருவதற்கு இடம் வாதல் உயிர் கண்ணன் நாளை சாதலாத கண்ணன் நீளும் எடுத்து உள்ளவன் மஞ்சான் மரப்பின் வல்லவர் கண்ணால் உளம் கண்ணுள்ளில் போகார் இமைப்பின் பருவார் உன்னியும் என் காதல் அவர் கண்ணுள்ளார் காதல் அவராக எழுந்தும் கற்பாக்கறிது நெஞ்சத்தர் காதல் அவராக வேண்டிய லஞ்சத்தும் பாக்கறிது இமைப்பின் கரப்பார் கறிவல் அனைத்திற்கு ஏதில் உங்களுடையவர் உள்ளத்தில் ஒன்று மிகுந்துடையவர் ஏதில் மிக சிறப்பு. ஒரு செய்தி ஐயா, இந்த பிள்ளைகள் அஞ்சல் கடிதம் வந்தால் உடனே கொண்டு போய் கொடுக்க முடியாத ஒரு சுற்றுப்புறத்தில் இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் கோனேரி குப்பம் அரசு பள்ளி, அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் ஒருவர் இங்கே வந்திருக்கிறார், பெற்றோர்கள் இருக்கிறார்கள். மிக மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதி. அங்கிருந்து இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். கடுமையாக படித்து இந்த திருக்குறளை படித்திருக்கிறார்கள். திருக்குறளை மட்டுமல்ல பாடத்தில் மிகச்சிறந்த மதிப்பெண் பெறக்கூடிய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை அந்த பெற்றோர்களை வாழ்த்துக்கள். வேறு சில கேள்விகள் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கூட சொல்லுங்கள். 467 எண்ணி துணிக்க கரும்பு துணிக்க எங்கும் என்பது இருக்கு. 777 மிக அழகு. 888 999 222 1318 எடுத்து கொடுங்க. 1332 இரண்டாவது வடித்து நான் சொன்னேன். அது எடுத்தது அதெல்லாம் சொன்னேன். இப்போ நான் வேறு சில கேள்விகள் கேட்கிறேன். 2வது அதிகாரத்தில் மழை என முடியும் குரல். சாராயம் மற்ற எழுப்பிடும் எல்லாம் மழை. உலர்வுலாம்
திருக்குறளால் பொழிந்து இந்த வாழ்க்கை என பெய்யும் மழை. கலை என்ன முடியும்? முன்னாடி போய் சொன்னேன் அந்த அம்மாட்ட வெளியே எடுத்தோம்னா 36,000 போயிருக்கு. 33வது அதிகாரத்தில் தலையிட முடியும். காமிச்சேன் போயிருக்கு 36,000 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு எடுத்து அவங்க பேசினாங்கல்ல. கற்கண்டு களிரோந்தல் தொகுத்தொழிலாளன் தலை. நன்றி. இந்த நல்வாய்ப்பினை நடிக தலைவர் செயலர் பொருளாளர் துணை பேருக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அம்மைக்கும் இந்த திருக்குறளை கண்டு தன் திறனை வெளிப்படுத்தியிருக்கிற மாணவர்களுக்கும் இந்த பள்ளியிலே நம்மை திருக்குறள் கற்பிப்பதற்காக அனுமதித்திருக்கிற ஐயா ஆரோக்கியராஜ் போன்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கூடியிருக்க அத்தனை பேருக்கும் இறை திருக்குறள் பயிற்றகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சான்றோர் பெருமக்களே, இன்றைய கூட்டத்துக்கு சிறப்பு சொற்பொழிவாளராக நம்முடைய மரியாதைக்குரிய மதிவதனி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பம்மர் இலக்கிய மன்றத்திலே பேசினார்கள். அந்த பேச்சை கேட்டவுடனே நம்முடைய மன்றத்திற்கு அவர்கள் கூப்பிட வேண்டும் என்று 3 மாதம் முயற்சி செய்து இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். பம்மர் இலக்கிய மன்றத்தினுடைய தலைவராக இருப்பவர் இப்பொழுது என்னுடைய மாணவர் கோவை பழனி அவர்கள். 46 ஆண்டுகளுக்கு முன்னாடி பம்மல் இலக்கிய மன்றத்தை ஆரம்பித்து வைத்தவர்களிலே நானும் ஒருவர். சிறப்பான நிகழ்ச்சிகளை தம்பி நடத்தி வருகிறார். அதற்காக ஒரு பாராட்டு. இப்பொழுது மதிவதனி அவர்களை சிறப்பு செய்வதற்காக நம்முடைய பொருளாளர் வருகிறார். அல்போன்ஸ் அவர்கள் முன்னிலவைக்கும் இரு பிரமுகர்களும் பாராட்டப்படுகிறார்கள். அல்போன்ஸ், ராமலிங்கம், ஒரு குறள் விளக்கம் தர வருகின்ற புலவர் வேலு. வாங்க. அப்படியே திரும்பிடு. உட்காருங்க. இன்றைக்கு இந்த மாதத்திலே பிறந்த நாள் காணுகிற புலவர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளும். இந்த மாதத்தில் பிறந்த நாள் காணுகிற புலவர்கள் திரு செல்வராஜ் ஓய்வூதியர் சங்க செயலாளர் அவர்கள். பேராசிரியர் ஆறுமுகம் அவர்கள். மூத்த உறுப்பினர் கைலாசம் அவர்கள். ஆவண்ணா ஏழுமலை அவர்கள். வாங்க. சாமி ராமலிங்கம் அவர்கள். வேற யாரும் பிறந்த நாள் காணுகிற புலவர்கள்? அம்மா செல்லுமா வாங்க. கொஞ்சம் வந்து உட்காருங்க, நான் கூப்பிட்டு. நீங்க போன மாதம் வந்துருக்க மாட்டீங்க. அதுக்காக சென்ற கூட்டத்திலேயே வேலுவனுடைய பிறந்த நாளைக்கு சிறப்பு உபசாரம்.
சென்ற கூட்டத்திலேயே நம்முடைய பள்ளியினுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் இனிப்பு வழங்க வேண்டும், வழங்குவோம் என்று சொல்லியிருந்தேன். அவர்கள் எந்த இயக்கத்தை பற்றி இருக்கிறார் என்பது எனக்கு கவலை இல்லை. என்னுடைய இனிய நண்பர், 47 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நண்பர். உத்தரமேரூரில் அவர்கள் தேர்தலில் நிற்கிற போதே நானும் எம்எல்ஏ அப்துல் ரசாக் அவர்களும் சேர்ந்து ஒரு வாரம் அங்கே வேலை செய்தோம். 27 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய பேராசிரியர் உலகநாதன் வீட்டிலே திருக்குறள் பேரவை ஆரம்பித்தோம். அது 2 மாடி ஏறணும். அதனால் இங்கே இருக்கிற காமராஜ் அவர்களை பார்த்து நீங்கள் இங்கே இடம் கொடுக்கணும்னு கேட்டோம். நானும் என்னுடைய நண்பர் துரைசாமி அவர்களும் தலைவர் தேப்போ இளங்கோ அவர்களும் 3 போய் போயிட்டோம். காமராஜ் என்ன சொன்னார், நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொடுங்க, ஓலை எழுதி கொடுக்குறேன்னு சொன்னார். உடனே அங்கேயே உட்காந்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தோம். ஒரு 4 நாளைக்கு அப்புறம்